பணிக்காலத்தில் உயிரிழந்த 103 பேரின் வாரிசுகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தங்களின் பணிக்காலத்தில் உயிரிழந்த 103 பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாட்டில் தொழில்துறை, விவசாயம், நகர்ப்புற மற்றும் ஊரக மேம்பாடு ஆகியவற்றின் வளர்ச்சியின் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவைக்கு ஏற்றவாறு மக்களுக்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து பணிக்காலத்தில் உயிரிழந்த 103 பணியாளர்களுடைய வாரிசுதாரர்களின் தொழில்நுட்ப உதவியாளராக 24 நபர்களுக்கும், இளநிலை உதவியாளராக கணக்கு 2 நபர்களுக்கும், மின் கணக்கீட்டாளராக 14 நபர்களுக்கும், தட்டச்சராக 1 நபருக்கும், காலி பணி களப்பணி உதவியாளராக 56 நபர்களுக்கும், உதவி வரையலாளராக 1 நபருக்கும், காவலாளியாக 5 நபர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு 103 பேருக்கு வழங்கிடும் அடையாளமாக 110 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி, தலைமைச் செயலாளர் இறையன்பு, எரிசக்தி துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ரமேஷ் சந்த் மீனா, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ராஜேஷ் லகானி, இயக்குனர் சிவலிங்கராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.